இரண்டாவது மாத வாக்குத்தத்தம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அப்பொழுது மூன்றாவது மாத வாக்குத்தத்தம், நான்காவது மாத வாக்குத்தத்தம், ஐந்தாவது மாதம் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்கார். ஆறாவது மாத வாக்குத்தத்தம், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு. ஏழாவது மாத வாக்குத்தத்தம், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும். எட்டாவது மாத வாக்குத்தத்தம், மறுபடியும் என்னை தேற்றுவேன். இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் என்னங்க? மறுபடியும் உன்னை, எரேமியா 31:4, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டுவாரு, நீங்க கட்டுவிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆமென். இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு 10-15 நிமிஷம் உங்க கூட ஷேர் பண்ணி என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 நாளாகம் பேஜ் நம்பர் சொல்லிடுமா? 527 பழைய ஏற்பாடு. வாசிமா. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். தாவீது இப்படி சொல்றாரு, இதுவரை என்னை நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல உட்பிரவேசித்த உடனே இந்த ஜெபத்தை அவர் பண்றாரு. இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய தயவை நமக்கு காண்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஒரு மனுஷன் மீது தேவனுடைய தயவு இருக்குமானால், ஒரு மனிதன் மீது, ஒரு தேவ பிள்ளை மீது தேவனுடைய தயவு, என கூர்ந்து கவனிங்க, இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். ஒரு தேவ மனிதன் மீது, ஒரு மனுஷன் மீது தேவ தயவு இருக்குமானால் அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அந்த தயவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தயவு இருக்குமானால் அந்த தயவு அந்த மனுஷனை பாதுகாக்கும், அந்த தயவு அந்த மனுஷனுக்கு பலன் தரும், அந்த தயவு அவனுக்கு இரக்கம் காட்டும், அந்த தயவு அந்த மனுஷனுக்கு உதவி செய்யும். அந்த தயவு, தேவனுடைய தயவு பத்தி சொல்றேன், தேவனுடைய தயவு அனுக்கிரகம் செய்யும், அந்த தயவு எல்லாமே கிடைக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் மேல தேவனுடைய தயவு இருக்குமானால் அந்த தயவு ஒண்ணு போதும், அந்த தயவுனால தீயையும் தண்ணீரையும் கூட கடந்து வந்துடலாம். ஆமென் சொல்லுங்களேன். தயவுனாலதான் இத்தனை தூரம் நாம் நடந்து வந்திருக்கணும் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. என் பலன் இல்லை, என் கால் பலன் இல்லை, என் கை பலன் இல்லை, என் திறமை இல்லை, என் பண பலன் இல்லை, என் சொத்து பலன் இல்லை, என்னை சுத்தி இருக்கிற ஆள் பலன் அல்ல, என் மேல வைத்திருக்கிற தேவனுடைய தயவுனாலதான் நீங்களும் உங்க குடும்பமும் இந்த மட்டும் வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய தயவு மாத்திரம் இல்லைன்னா இந்த நிமிஷத்துல நீங்களும் நானும் இல்லை. அவருடைய தயவு இருக்கிறதுனாலதான் இந்த நிமிஷத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அந்த தயவு யார் மீது இருக்கிறதோ, அந்த தயவை யார் மீது கர்த்தர் வைக்கிறாரோ, வேதம் சொல்கிறது, எவர் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர் மேல் இரக்கமாய் இருப்பேன். எல்லார் மீது இந்த தயவு வருகிறது இல்ல, ஒரு சிலர் மேல கர்த்தர் ஸ்பெஷலான தயவை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷலான ஃபேவர், ஸ்பெஷலான தயவு அவங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும். இந்த தயவு ஒரு முறை மோசேயின் மீது இறங்கி வந்தது. ஆமென் சொல்லிடுங்களேன். மோசே எகிப்துல இருக்கிறாரு. சிறு வயதுல எல்லாரையும் சாகடிக்கிறான். சாகடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இந்த மோசே மாத்திரம் தப்பிக்கப்படுறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாணல் பெட்டியில வச்சு ஆத்துல, குளத்துல, நதியில அனுப்பி விடுறாங்க. சிறு வயதுலயும் காப்பாற்றப்படுறான். நல்லா கவனிங்க, அந்த தயவு எப்படிலாம் காப்பாத்துச்சு, தயவு எப்படிலாம் நடத்துச்சுன்னு. சிறு வயதுல அந்த தயவு காப்பாத்தினது.
எகிப்தின் அரண்மனையில ஒரு ராஜகுமாரனாய் அவன் வளருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த மோசேக்கு கிடைத்தது. எகிப்தின் அரண்மனையில அவன் வளருகிறான் ராஜகுமாரனாக. எல்லாரும் காசு கொடுத்து கத்துக்க வேண்டிய வித்தைகளை இவன் இலவசமாகவே எல்லா வித்தைகளையும் அவன் கற்றுக்கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எகிப்தை விட்டு ஓடுறான். வனாந்திரத்துல ஆடு மேய்க்கிறாரு. ஒரு திருமணம் ஆகுது. ஆடுகள் மேய்க்கிறாரு. ஆடுகள் மேய்க்கும் பொழுது முச்சடியில ஒருவர் தோன்றுகிறார். சத்தம் ஒரு ஆமென் மட்டும் சொல்லிடுங்களேன். நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? முச்சடியில ஒருவர் தோன்றுகிறார். அங்க தோன்றினார் பாருங்க. அங்க வந்த தயவு தான் அதுக்கப்புறம் எல்லாமே அவன் வாழ்க்கையில தலைக்கீழாய் நடக்க ஆரம்பித்தது. வனாந்திரத்திலே முச்சடியில் ஒருத்தர் தோன்றினார். தோன்றி சொன்னார், மோசே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஒரு தயவு அவன் மீது வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஒரு சந்திப்பின் பிறகு, அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே கீழ் அடங்கிச்சு. அந்த ஒரு சந்திப்புக்கு பிறகு அந்த மோசைக்கு எல்லாமே கையின் கீழ் அடங்கினது. நான் எப்படி போவேன்? மோசை கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த கோலை மாத்திரம் நீ எடுத்துட்டு போ. என்ன சொன்னாருங்க? இந்த கோலை மாத்திரம் நீ எடுத்துட்டு போ. அதுக்கு தான் வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். எல்லா நேரத்திலயும் மனுஷங்க உதவ மாட்டாங்க. எல்லா நேரத்துல சொந்த பந்தங்கள் உதவ மாட்டாங்க. எல்லா நேரத்துல கூட இருவங்க உதவ மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உதவுகிறது இந்த வசனம் மாத்திரம் தான். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்துல வந்து வசனத்தை கேட்டு போகிற வசனத்தை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படியும், சகலமும் உங்களுக்கு அடங்கும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்துல இருந்து அந்த வெறும் கோலும் கையுமா தான் அவன் போனான். அந்த கோலை மாத்திரம் தான் எடுத்துட்டு போனான். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஏன்னா அவன் மீது தேவ தயவு இறங்கி வந்துச்சுங்க. நான் சொல்றேங்க, தேவ சமூகத்துல இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. தேவ சமூகத்துல வந்து அவருடைய முகத்தை பார்த்துட்டு அவருடைய வசனத்தை வாங்கிட்டு போற உங்களை கர்த்தர் சொல்றாரு, உங்களை வாழல்ல நான் தலையாக்குவேன், கீழல்ல மேலாக்குவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்க பெருக போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் சொல்றேங்க, தேவ சமூகத்துல வந்தீங்கன்னா தூங்கக்கூடாது, அங்க எங்கேயும் பார்க்க கூடாது, உங்க கண்கள் வேற எங்கேயும் பார்க்க கூடாது. வசனங்கள் தான் உங்க காதுகள்ல துணிக்கப்பட வேண்டும். ஏன்னா வசனம் தான் உங்க விசுவாசத்தை விருத்தி ஆக்கும். அந்த விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையை வாழ வைக்கும். ஆமென் சொல்லிடுங்களேன். கர்த்தர் சொல்றார், வெறும் கோல் போதும்பா. ஆண்டவரே, இந்த குச்சி வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? நீ போ, இந்த கோலை வச்சுட்டு போ, உன் மேல ஒரு தயவு நான் வச்சிருக்கிறேன், உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வெறும் கோலும் கையுமாய் அவன் போகிறான். வெறும் கோலும் கையுமாய் போயிட்டு யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? பெரிய ராஜா. அன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யமே யார் சாம்ராஜ்யம்னா எகிப்தின் சாம்ராஜ்யம் தான். கவனிக்கிறியாமா? என்ன சாம்ராஜ்யம்? பெரிய சாம்ராஜ்யமே எகிப்தின் சாம்ராஜ்யம் தான். இந்த எகிப்தின் சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறதுக்கு பெரிய பெரிய யுத்த வீரர்களோடு கூட அவன் போல. பெரிய பெரிய குதிரைப்படை, யானைப்படை, என்ன காளான் படை, என்ன படைகள் இருந்துச்சோ எந்த படைகளோடு கூட அவன் போல. ஆண்டவர் சொன்னார், இந்த கொம்பு மாத்திரம் போதும்னு சொன்னார். பெரிய ஒரு பார்வோன் ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறான் வெறும் குச்சி வச்சுட்டு. ஆமென் சொல்லிடுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்னாடி அவனை எதிர்க்கிறதுக்கு வெறும் கோலோடு கூட போய் நிக்கிறான். அந்த கோலை வைத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கினான். ஆமென் சொல்லிடுங்களேன். வெறும் கோலை வைத்தே அந்த சாம்ராஜ்யத்தை அழிச்சாங்க. கொஞ்ச நாட்களிலே அவன் சாம்ராஜ்யம், பார்வோனுடைய சாம்ராஜ்யம் தரைமட்டமானது. எகிப்தினுடைய சாம்ராஜ்யம் தரைமட்டமானது. எதை வைத்து? வெறும் கோலோடு தான் அவன் போனான். ஆமென் சொல்லுங்களேன். யாராலும் கவிழ்க்க முடியாத ராஜ்யத்தை வெறும் கோலை வைத்தே ஒரு மோசே கவிழ்த்தான்னா அவன் மேல எவ்வளவு பெரிய தயவு இருந்திருக்கும் பாருங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கோலை வைத்தே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டான். இப்போ செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிட்டு சொல்றாரு, என்ன பண்ண போறோம்? வழியே இல்லையே, எந்த சைடு போறது, எங்க போய் தேடலாம், எங்க போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்னப்பா கொடுத்துருக்க? கோல். அதை நீட்டு போதும். இந்த கோலை நீட்டுனா
நீ நீட்டு, இந்த கோலை நீட்டுனா யாருக்குமே பிளக்காது இந்த செங்கடல். உனக்காய் செங்கடல் பிளந்து உனக்காக வழிவிடும். ஏன்னா உன் மேல அந்த தயவு வைத்திருக்கிற இந்த கோலை மாத்திரம் நீ நீட்டு, யாருக்குமே தடை, எல்லாருக்குமே தடையாய் நின்ற இந்த செங்கடல் உனக்கு மாத்திரமே பிளந்து திறந்து வழி கொடுக்க நான் உன் மேல அந்த தயவு வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வந்து நின்னாலும் அந்த செங்கடல் திறக்காது, எத்தனை பேர் போய் நின்னாலும் அந்த செங்கல் வழி கொடுக்காது. ஆனா இந்த மோசே போய் நின்னா செங்கடல் ரெண்டாய் பிளக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மோசே மீது அப்படிப்பட்ட ஒரு தயவு வைத்ததுனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த கோலை மாத்திரம் நீ நீட்டுப்பா. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் திறக்காத வாசல் இருதயத்துல வசனத்தை கேட்கிறவங்களுக்கு திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்துல வசனத்தை வைத்திருக்கிறவங்களுக்கு வாசல்கள் திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறும் கட்டு கதைகளையும் கிழவி பேச்சுகளையும் மற்ற காரியங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். அதை விட வசனத்தை கூர்ந்து கவனிங்க. உங்க விசுவாசத்துல நீங்க வளர வளர உங்களுக்காய் திறக்காத வாசல்களை கர்த்தர் இந்த மாசம் திறந்து கொடுப்பார். திறக்காத, இதுவரைக்கும் எந்த மனுஷங்கிட்ட இருந்தெல்லாம் தயவு வரலையோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாம் தயவு வரும்படி கர்த்தர் செய்வாரு. இப்ப மோசே போய் நிக்கிறாரு, எல்லாருக்கும் அடைச்சு நின்னுது அந்த செங்கடலு. மோசே போய் நின்ன உடனே ரெண்டா பழக்குதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது, காற்று காடைகளை கொண்டு வந்தது, வானம் மன்னாவை கொண்டு வந்தது. இவை அனைத்தும் அவன் மேல ஒரு தயவை கர்த்தர் வைத்திருந்தார். இது எல்லாமே அந்த தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு இப்படி ஜெபிக்கிறேன், அந்த தயவை உங்க மேலயும் உங்க பிள்ளைங்க மேலயும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். சத்தமா ஆமென் சொல்லிடுங்களேன். இன்னொரு முறை சொல்றேன், அந்த தயவை உங்க மேலயும் உங்க சந்ததி மேலயும் உங்க பிள்ளைகள் மேலயும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அக்காலத்திலே தேவ சேனையை போல நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யறவங்க பெருகிட்டே இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு உதவி செய்யறவங்க பெருகிட்டே இருந்தாங்களாம், நாளுக்கு நாள் பெருகிட்டு இருந்தாங்களாம். அந்த சேனை எப்படி சேனை போல மாறிச்சா? மகா சேனையாய் தேவ சேனையை போல அவ்வளவு ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்களா. ஆமென் சொல்லுங்களேன். என்ன நல்லா கவனிங்க. தாவீதின் சப்ஜெக்ட் மாத்திரம் கொஞ்சம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த தாவீதுக்கு உதவி செய்யறவங்க ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்ததுக்கு காரணம், தாவீதின் மேல தேவன் ஒரு தயவை வைத்திருந்தார். தாவீது மேல கர்த்தர் ஒரு தயவை பாராட்டினபடினாலே ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உதவி செய்யறவங்க அவன் கூட வந்து சேர்ந்துகிட்டே இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, தாவீதுக்கு உதவி செய்யறவங்க ஒவ்வொரு நாளும் வந்ததுக்கு காரணம் தாவீது மேல நான் பாராட்டின தயவு தான். பிரதர் சிஸ்டர், தேவ கண்களில் இன்னைக்கும் உங்களுக்கு தயவு கிடைக்குமானால், கிடைத்திருக்கிறது விசேஷித்தமான தயவு தேவ கண்களில் உங்களுக்கு கிடைக்குமானால், நான் சொல்றேன், புரிஞ்ச ஆமென் சொல்லிடுங்க. உங்க பெருக்கத்தை, உங்க ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கும் தேவன் உங்களை பார்த்து ஒரு தயவு காட்டினார்னா நீங்க முன்னேறுகிறத யாராலும் தடுக்கவே முடியாது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறத யாராலும் தடுக்கவே முடியாது. நீங்க வளருகிறத யாராலும் தடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த தயவு இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றேன், அந்த தயவு உங்க மேல இருக்கும்னா எத்தனை எதிரிகள் வந்தாலும் உங்க மேல இருக்கிற அந்த தயவை பிடுங்கவே முடியாது. உங்க மேல தேவ தயவு இருக்குமானால் எத்தனை விரோதிகள் வந்தாலும் உங்க வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சொல்றான், என்ன கவனிங்களேன். தாவீது சொல்றான், எந்த சூழ்நிலையில தாவீது இவ்வளவு காரியத்தை செஞ்சாரு தெரியுமா? ஏதோ நல்லா இருக்கிறாரு, ராஜாவாயிட்டாரு, நல்ல பலசாலி ஆயிட்டாரு, நல்லா வளர்ந்துட்டாரு, அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலையில தாவீது சொல்றாருன்னா, எனக்கு ஒவ்வொரு நாளும் பெருகிறவங்க என்ன வந்து
எனக்கு உதவி செய்யறவங்க ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்தாங்கன்னு தாவீது எந்த சூழ்நிலை சொல்றாருன்னா, சங்கீதத்துல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னை பகைக்கிறவங்க என் தலைமுடியிலும் அதிகமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா? என்னை பகைக்கிறவங்க என் தலைமுடியை காட்டிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் என்ன பகைக்கிறாங்க. என்ன நார்மலா பகைச்சா பரவாயில்ல, இன்னும் சொல்றாரு, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். என்ன எப்படி பகைக்கிறாங்களா? ரீசனே இல்லை. என்னை பகைக்கிறதுக்கு ரீசனே இல்லை. அவங்க பார்த்து நான் ஒரு எப்படி இருக்கிறீங்கன்னு கூட நான் கேட்கல. ஆனா என்ன அவங்க விரோதிக்கிறாங்க, என்ன அவங்க விரோதம் பண்றாங்க. அவங்களாம் என்ன பகைக்கிறாங்க. ஆண்டவரே, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க. அதாவது காரணமே இல்லாம என் மேல கோச்சுக்கிறாங்க, காரணமே இல்லாம என்ன பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க. நான் அவங்க கிட்ட போய் பேசுனது கூட கிடையாது, ஆனா என் மேல கோச்சுக்கிறாங்க, என்ன பகைக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பக்கத்துல யாராவது கையை பிடிங்க. ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒருத்தர் காரணத்தோடு தான் கையை பிடிங்களா? யாராவது கையை பிடி சொல்லுங்க. ஒருத்தர் காரணத்தோடு தான் உங்களை பகைக்கணும்னு அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒருத்தர் உங்களை காரணத்தோடு தான் பகைக்கணும்னு அவசியமே. நீங்க காரணத்தை தேடாதீங்க. உங்களை யாராவது பகைச்சிட்டாங்கன்னா நீங்க உட்காந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன செஞ்சோம் இப்படிலாம் யோசிச்சு நிற்காதீங்க. ஒருத்தர் உங்களை பகைக்கிறதுக்கு காரணமே தேவையே, காரணமே இல்லாம பகைக்கலாம். ஏன் பகைக்கலான்றதையும் நான் சொல்றேன். ஒருத்தர் உங்களுக்கு உங்க மேல கோபப்படுறதுக்கும், உங்க மேல எரிச்சல் அடையறதுக்கும், உங்களை பார்த்துட்டு பார்க்காம போறதுக்கும், உங்களை வெறுக்கிறதுக்கும் நீங்க ஏதாவது செய்யணும்னு அவசியமே, அவங்களுக்கு செய்யணும்னு அவசியமே இல்ல. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றதுங்க? இதை செஞ்சதுனாலதான் எனக்கு இதை அவங்க என் மேல கோச்சிக்கினாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் எதுவுமே பண்ணல, ஏன் என் மேல கோச்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பாருங்க. பாத்தீங்களா? அப்படி நீங்க நினைக்கிறது கர்த்தர் சொல்றாரு. அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க காரணமே இல்லாம கூட உங்க மேல கோச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. நீங்க காரணத்தை எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும், பகைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல. பொறாமை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல பகை எரிச்சல்லாம் வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பொறாமைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, பொறாமைன்னு ஒண்ணு நீங்க எதுவுமே அவங்களுக்கு போய் செய்ய வேண்டியதே இல்ல. பொறாமைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களை அவங்க பகைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. நீங்க செஞ்ச ஏதோ ஒரு காரியம் அவங்க கண்ணை உரித்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஆலன் சாந்த் இருக்காரு. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், தெரிஞ்சதை சொல்றேன். நான் பிரசங்கம் பண்றேன், என்னை விட சாந்த் நல்லா பிரசங்கம் பண்றான்னு வச்சுங்க. பயங்கரமா பிரசங்கம் பண்றான், இங்க உட்கார்ந்து அனல் பறக்கிற பிரசங்கம் போகுது. இப்போ எனக்குள்ள பொறாம வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்குள்ள என்னடா இவன் நம்மளை விட பிரசங்கம் பண்றானே, அவன் என்ன திட்டணும்னு அவசியமே, அவன் ஏதாவது எனக்கு பண்ணானா? என்ன பிரசங்கம் பண்ணா உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண, எனக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப அவனை நான் ஆட்டோமேட்டிக்கா பகைப்பேன். புரியுதா உங்களுக்கு? சாந்த் என்ன திட்டணும்னோ, என்ன கோச்சிக்கணும்னோ, என்ன அடிக்கணும்னு அவசியமே. அவன் பண்ண ஒரு விஷயம் என் கண்ணை உறுத்துச்சு, அது எனக்கு பொறாமையா வந்துருச்சு. அந்த பொறாமை எனக்குள்ள ஒரு கோபத்தை உண்டு பண்ணிச்சு. அந்த கோபமே காரணம் இல்லாம உங்களை பகைக்க வைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க கட்டின வீடா இருக்கலாம், நீங்க வாங்கின வாகனமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணிருக்கோம், இல்ல கோபப்படுத்தி இருக்கோம். உங்களை அவங்க திட்டணும் பேசணும்னு அவசியமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? சத்தமும் ராமன் சொல்லுங்களேன். சில நேரத்துல நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். யாராவது உங்களை இல்ல தெரியாதவங்க கூட எதிர்த்துட்டு போறாங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு பொறாம வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? உங்களை யாரோ எதிர்க்கிறாங்கன்னா, தேவையில்லாம உங்களை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறாங்கன்னா நீங்க யோசிக்க கூடாது, இவங்களுக்கு என்ன நம்ம பண்ணோம், ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு நீங்க யோசிக்க கூடாது. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுதுங்க? சத்தமும் ராமன் சொல்லுங்களேன். ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு நீங்க யோசிக்க கூடாது. சோ நீங்க போய் அவங்க கிட்ட சண்டை போடவும் கூடாது. சோ உங்களை பார்த்து பொறாம வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்.
நான் சொல்றேன், ஒரு ஆமேன் மட்டும் சொல்லிடுங்க. உங்க அழகா இருக்கலாம். சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். சில நேரத்துல நம்ம அழகை பார்த்து கூட உங்க அறிவா இருக்கலாம். ஏதோ ஒரு அறிவா நீங்க பண்ணியிருப்பீங்க. உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கலாம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து கூட நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. நீங்க பண்ண ட்ரெஸ்ஸிங், நீங்க கட்டின வீடை பார்த்து பொறாம வரலாம். ஏன் உங்க பாஸ்ட் என்ன பார்த்து கூட மற்றவங்களுக்கு பொறாம வரலாம். ஆமேன்னு சொல்லிடுங்களேன். பொறாமப்படுவாங்களா இல்லையா? நல்ல பாஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஸோ ஒருத்தவங்க உங்களுக்கு காரணத்தோடு தான் உங்க மேல கோவப்படணும்னு அவசியமே. அதைத்தான் தாவீது சொல்றாரு, ரீசனே இல்லாம என்ன பகைக்கிறாங்க. யாருன்னே தெரியாதவன், அவன்கிட்ட நான் போய் பேசுனது கூட கிடையாது. ஆனா அவன்லாம் வந்து என்ன திட்டிட்டு போறான். அவன் என் மேல கோச்சிக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு சொந்தக்காரனும் கிடையாது. அவன்கிட்ட போயிட்டு நான் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது. ஆனா அவன்லாம் வந்து என்ன பகைக்கிறான். எந்த சிச்சுவேஷன்ல அவன் இந்த வசனத்தை எழுதுறாருன்னு நான் சொல்றேன். நிமித்தம் இல்லாம, காரணமே இல்லாம என்ன பகைக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு 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 சர்வே எடுக்கிறாங்க. அப்படி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, உலகத்திலேயே அதிக எதிரி யாருக்கு இருந்தான்னா தாவீதுக்கு தான் இருந்திருக்காங்களாம். தாவீதுக்கு தான் நிறைய எதிரி இருந்திருக்காங்களாம். ஒன்னொன்னா சொல்ற பாருங்களேன், எப்படிலாம் எதிரிகள் இருந்தாங்கன்னு சொல்லி. ஒரு முறை யுத்தம் நடக்குது. யுத்தத்துக்கு போறான். கதை மாதிரி சொல்லி முடிக்கிறேன். யுத்தத்துக்கு போறான். அவன் சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு போறான். அவன் சகோதரர் சொல்றாங்க, அந்த கொஞ்ச ஆடை எங்க விட்டுட்டு வந்த? என்ன சொல்றாங்க? பெலிஸ்தர் நின்னு கத்திட்டு இருக்கிறான் கோலியாத்து. அந்த கொஞ்ச ஆடை எங்கப்பா விட்டுட்டு வந்த? போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கொஞ்ச ஆடை என்ன பண்ணு, நல்லா மேய்ச்சிட்டு வா. ஏன்னா என்னை விட இவன் வளர்ந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. என்னை விட இவன் வளர்ந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இவன் என்ன தப்பு பண்ணுவா போறாங்க அந்த இடத்துல? சொல்லுங்களேன். இவன் தப்பு பண்ணுவா போறான், ஜனங்களுக்காக சண்டை போட போறான். தப்பு பண்ண போறவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், எப்பா இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாத, நீ பண்றது தப்பு. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, சிந்த மாறக்கூடாது. அங்க இடியே விழுந்தா கூட மிஸ் பண்ணிவிடுங்க. ஒரு இமை பொழுதுல, ஒரு சான்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்க நிறைய பேர். எத்தனையோ ஊழியக்காரங்க ஒரு செகண்ட்ல ஆண்டவர் பேசியிருக்காராம். அந்த ஒரு செகண்ட் பிசாசு திசை திருப்பினா நீ அதை இழந்துட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காராம். என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் பேசியிருக்காராம். நான் பேசினேன். உங்க ஆசீர்வாதம் எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? வார்த்தையில தான் இருக்குது. வார்த்தையை தவிர நீங்க எங்க தேடினாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வார்த்தைக்கான ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், ஜாக்கிரதையா கவனிங்க. தப்பு செய்ய போனா திருத்தலாம். ஆனா இவன் நல்லது பண்ணதான் போறான். நல்லது பண்ண போனாலே இந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்களா? பகைச்சாங்களாம். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன ரீசன்? சர்பாஸ். இவனை விட இவன் மேல வந்துடக்கூடாது, நம்மளை விட இவன் மேல வந்துடவே கூடாது. அந்த ஒரு பொறாம கான்சியஸ்ல இவனை சொல்றாங்க, அந்த கொஞ்சம் ஆடங்களை விட்டு வந்த போடா வீட்டுக்கு, நீ போய் சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி இவனை அதட்டி உட்கார வைக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். சகோதரர்கள் ஒரு பக்கம் பகைச்சாங்களா? இப்போ பகைய தேடி போய் வாங்குறான். யாருக்காக? சவுலுக்காக. பகைய தேடி போறான். யாருக்கிட்ட? கோலியாத்து கிட்ட போறான். சவுலுக்காக போறான். கோலியாத்து கிட்ட போயிட்டு சவுலை கொல்றான். அன்றைய தினம் கோலியாத்தை கொன்ற அன்றைய தினம் எல்லாரும் ஓடிட்டாங்க. அன்னையில இருந்து கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள் இருந்தாங்களாம். எத்தனை சகோதரர்கள்? வேதத்தில் இருக்கிறது 4 சகோதரர்கள் இருந்தாங்க. 4 சகோதரர்களும் தாவீதை கொலை செய்ய. இப்ப புரியுதா ஏன் தாவீது 5 கல் எடுத்தான்னு? ஏன் தாவீது 5 கல் எடுத்தான்? கோலியாத்து பிளஸ் 4 அண்ணன் தம்பிகளையும் க்ளோஸ் பண்ணலாம் தான் 5 கல் எடுத்தான். இவனை கொன்னா எப்படியோ 4 அண்ணன் தம்பிங்க வருவாங்கன்னு தான் 5 கல் எடுத்தான். ஆனா இவனை கொன்ன மாத்திரத்துல கோலியாத்துடைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டானுங்க. ஓடி போனதுக்கு அப்புறமும் இந்த தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடினாங்களாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கோலியாத்தின் சகோதரர்களும் இவனை என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? பெலிஸ்தர்கள் சவுலை விட்டுட்டாங்க. ஆக்சுவலி சவுல் கூட தான் போய் சண்டை போடணும்.
இப்ப சவுலை விட்டுட்டாங்க, தாவீதை பிடிச்சுக்கினாங்க. தாவீதை டார்கெட் பண்றாங்க. இப்போ பெலிஸ்தர்களுக்கு டார்கெட்லாம் யாரு? தாவீது தான். தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும். இதுதான் உங்க மைண்ட்ல கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இதோட கொடுமை. ஃபர்ஸ்ட் சகோதரர்கள் எதிர்த்தாங்க, ரெண்டாவது பெலிஸ்தன் எதிர்த்தான், பெலிஸ்தனுடைய சகோதரர்கள் எதிர்க்கிறாங்க. அடுத்து யாருக்காக போய் சண்டை போட்டானோ, இவனுக்காக தான் போய், சவுலுக்காக தான் போய் சண்டை போட்டான். சவுலுக்காக போய் சண்டை போட்டான். இப்ப அங்க இருக்கிற ஸ்திரீகள் ஒரு பாட்டு பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று பாடின உடனேயே இந்த சொன்ன நிமித்தம் இல்லாமல் இவனுக்குள்ள ஒரு பொறாமை. தாவீது போயிட்டு ஏதாவது சவுல் கிட்ட பேசினானா? தாவீது போயிட்டு ஏதாவது பெருமை பாராட்டினானா? ஒண்ணுமே பண்ணல. தாவீது போயிட்டு சவுல் கிட்ட பேசல, தாவீது போயிட்டு சவுல் கிட்ட சண்டை போடல, தாவீது போயிட்டு எதுவுமே பண்ணல. சவுலுக்காகத்தான் தாவீது ஒரு வேலையை செஞ்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சவுலுக்காகத்தான் போய் சண்டையை போட்டான். ஆனா இன்னைக்கு சவுல் என்ன பண்றான்? தாவீதை கொல்ல துரத்துறான். யாருக்காக போய் நின்னானோ அவனே திரும்பி இவனை கொல்லுவதற்கு வகை தேடுறான். ஆமென் சொல்லணும். யாருக்காக சண்டை போட்டானோ அவனே பகையாளியா மாறிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ரீசனே இல்லாம பகைச்சாங்க. சவுல் பகைச்சதுக்கு ரீசனே இல்ல, அவனுக்குள்ள வந்த ஒரு பொறாமை. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு யாருக்குள்ள பொறாமன்ற எண்ணம் மாத்திரம் வந்துருவே, விட்டு கொடுத்துட்டு கூட போயிடுங்க, ஆனா பொறாம மாத்திரம் படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போகவே மாட்டாங்க. சவுல் காரணமே இல்லாம எதிர்க்கிறான். அடுத்து பாருங்க, இவன் குடும்பஸ்தானம் கிடையாது, எவனோ ஒருத்தன். ஆனா சவுல் குடும்பத்தை சேர்ந்தவன் மண்ணை வாரி தூத்திட்டு செத்த நாய். அவன் மண்ணை வாரி தூத்திட்டு அவன் சொல்றான், பேலியாளின் மகனே தொலைந்து போடா, செத்து போடா, தொலைந்து போ, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி சபிக்கிறான். யாரு யாரு? சீமேயி. அப்போ கூட இருக்கிறவங்க கேட்கறாங்க, இந்த செத்த நாயை அடிச்சு போட்டுட்டுமா? இவன்லாம் எஜமா உங்களை பேசுறதுக்கு இவன் தகுதியே இல்லை, இந்த செத்த நாயை சாகடிச்சிருவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தாவீது சொல்லுவாரு, பரவாயில்ல விடு, கர்த்தர் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு, இவனை திட்டினா திட்டிட்டு போட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கோலியாத்தினுடைய அண்ணன் தம்பிங்க இவனை பகைக்கிறாங்க. காரணம் இருக்குது. ஏன்னா கோலியாத்தை இவன் சாகடிச்சிருக்கிறான். கோலியாத்தை இவன் சாகடிச்சதுனால கோலியாத்தினுடைய அண்ணன் தம்பிங்க தாவீத கொலை செய்ய துரத்துறானுங்க. காரணம் இருக்குது. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலங்க. தாவீது சவுலுக்கு எதுவுமே பண்ணல, இந்த சீமேயுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. காரணமே இல்லாம இந்த தாவீதை எதிர்த்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க சகோதரர்கள் ஒரு பக்கம், சவுல் ஒரு பக்கம், கோலியாத்தின் சகோதரர்கள் ஒரு பக்கம், சீமேயின் ஒரு பக்கம், இவனுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம். இதன் மத்தியில தான் வேதம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதுவே தேவனுடைய தயவு. இந்த தயவை கர்த்தர் தாவீதின் மேல வைத்தார். தாவீதின் மேல வைத்த தயவு அவனை ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய செய்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஹெல்ப் பண்றவங்களை அந்த தயவு கூட்டிட்டு வந்துட்டே இருந்தாங்களாங்க. அந்த தயவு தாவீது மேல இருந்ததுனாலதான், அந்த கிருபை தாவீதின் மேல இருந்ததுனாலதான், அந்த இரக்கம் தாவீது மேல இருந்ததுனாலதான் ஒவ்வொரு நாளும் உதவி செய்யறவங்க தாவீது பக்கம் நாளுக்கு நாள் சேர்ந்துகிட்டே இருந்தான். நான் சொல்ற ஒரு ஆமென் சொல்லிடுங்க. உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க எதிரிகள் அல்ல. புரிஞ்ச ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்து நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லி அதை அங்கீகரிச்சிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க எதிரிகள் அல்ல. உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க விரோதிகள் அல்ல. உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க பகைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிடையாது. உங்க உயர்வை நிர்ணயிப்பது, உங்களுக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். உங்க அறிவு உங்க உயர்வை நிர்ணயிக்காது. உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க பலன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க கிட்ட இருக்கிற பணம் அல்ல. உங்க உயர்வை நிர்ணயிப்பது உங்க மேல இருக்கிற தேவனுடைய தயவு மாத்திரமே. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் உங்க மேல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஒரு தயவு தான் நிர்ணயிக்கும், உங்க மேல இருக்கிற தயவு தான் நிர்ணயிக்கும் என்னை எந்த அளவுக்கு கொண்டு போனோம், என்னை எந்த உயரத்துக்கு கொண்டு போனோன்னு தேவன் ஒரு தயவை வைப்பாராம் என் மேல. அந்த தயவு தான் எத்தனை பேர் என்னை எதிர்த்து நின்னாலும் அந்த தயவு என்னை மேல கொண்டுகிட்டு போயிட்டே இருக்குமா.
அதான் நான் சொல்றேன், உங்க உயர்வை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க பல, உங்க 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 பெருக்கத்தை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஃபேவரை நிர்ணயிப்பது விரோதிகளோ, பகையினரோ, எதிராளியோ யாருமே இல்ல, தேவனுடைய தயவு மாத்திரமே. அந்த தயவை உங்க மேல கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், அந்த தயவு தாங்க கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புறாரு. அதை கேளுங்க இன்னைக்கு. ஆண்டவரே, உங்க தயவு என் மேல வேணும்ப்பா. எத்தனை சிச்சுவேஷன் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த தயவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாதாரணமா நீங்க அதை கடந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வருவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வரும்பொழுது அந்த ஃபெய்த் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். தாவீது அதை தான் போய் சொல்றான் ராஜா கிட்ட, ஐயா நான் ஏதோ சும்மா வந்து நான் பேசல, ஏதோ சும்மா கோலியாத் அடிக்கிறேன்னு சொல்லல, ஏற்கனவே நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பா? ஒரு முறை சிங்கம் வந்துச்சு ஐயா, ஒரு சிங்கத்தின் வாயை நான் என்ன பண்ணேன்? கிழிச்சேன். ஒரு முறை கரடி வந்துச்சு ராஜா, அந்த கரடியின் தாடையை நான் என்ன பண்ணேன்? கிழிச்சேன். எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்தோம், அந்த கரடி கிட்ட இருந்தோம். தேவனுடைய தயவு என் மேல இருந்ததுனால அவர் என்னை காப்பாத்தி கொண்டு வந்தாரு, என்னை தாண்டி வரும்படி செய்தாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கோலியாத்து கையில இருந்து என்னை காப்பாத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சில நேரத்துல இதெல்லாம் யோசிக்கணும். கஷ்டமான பாதையில போகும்போது, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தெல்லாம் தாண்டி வந்தீங்க, தாண்டி வர செஞ்சாரா? தாண்டி வர செய்தாரா? இதுலயும் உங்களை தாண்ட செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, வெளியில தான் எதிரிகள் இருந்தாங்கன்னா உள்ள இருந்தவங்களும் பகைச்சாங்க தாவீத. ஆமென் சொல்லுங்களேன். யாரு? சொந்த பையன் அப்சலோம். அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி தேவையில்லாத வதந்திகளை பரப்பி ராஜ்யத்தையே பிரிக்கணும், இவன் ராஜா ஆகணும்ன்ற ஒரு ஆசை. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிற ஒரு காரியம் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனா வீட்டாரை பத்தி வெளியில பேசுவாங்க. பக்கத்துல கை சொல்லுங்க, அப்படி நீங்க இருக்கக்கூடாது. உங்க வீட்டாரை பத்தி வெளியில, ஊழியக்காரன் தேவனை தவிர வேற யாருக்கிட்ட பேச, பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களை பத்தியோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியோ, ஊழியக்காரன், தேவன், இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேர் அப்சலோம். இவன் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி போய் வெளியில தப்பு தப்பா சொல்லி தப்பு தப்பா அவங்க பேரை போர்ட்ரேட் பண்ணி, இவன் என்ன சொல்றான் தெரியுமா? போயிட்டு இவன் போறான், அப்சலோன் போயிட்டு சொல்றான், நீங்கெல்லாம் வரி கட்டுறீங்களே, அந்த வரி எல்லாம் எங்க அப்பா தாவீது வச்சுட்டு உங்களுக்கு தரப்போறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவன் ராஜாவாயிட்டான், உங்களை காப்பாத்துவான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் மட்டும் ராஜாவா இருந்தேன்னா நீ தான் மந்திரி. என்ன பேசுறான்? நீ தான் மந்திரி. பேசுறவங்க கிட்ட எல்லாம் சொல்றான், நீ தான் மந்திரி, நீ தான் ஒரு அமைச்சர், நான் மாத்திரம் ராஜாவா இருந்தேன். இப்படி பேசுறான். இப்படி பேசியே ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான். வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுடைய மரணம் அகோரமா இருக்கும். நான் சொல்ல வசனம் சொல்ல, வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி நீங்க வெளியில தப்பு தப்பா சொல்லி அவங்களுடைய பேரை நீங்க கெடுக்க நினைச்சீங்கன்னா, இப்படி சொல்றேன், நல்ல மரணம் வராது, நல்ல சாவு. ஏன்னா அப்சலோமுக்கு நல்ல சாவு வரல. அவன் கர்வாலி மரத்துல மாட்டி செத்தான். ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் பைபிள் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. வேற யாரும் உங்களை பத்தி போய் வெளியில சொல்லவே வேணாம். வீட்டுல இருக்கிறவங்களே போயிட்டு உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சோ இங்க பாருங்க, அதின் மத்தியில தான், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான் வேதம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் பெருகிட்டே இருந்தான். தாவீது ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருந்தான். நாங்க இவ்வளவு பேர் பகைச்சாங்க, இவ்வளவு பேர் எதிர்த்தாங்க, வெளியிலயும் அவனுக்கு பகைச்சாங்க, உள்ளேயும் அவனை பகைச்சாங்க. இவ்வளவு பேர் பகைச்சாலும் பைபிள் சொல்லுது, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால்
தேவசேனை போல மகா சேனையா மாறினார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த சூழ்நிலையில தான் தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யறதுக்கு மனுஷங்க வந்தாங்களாம். நான் சொல்றேங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே நீங்க கேளுங்க, ஆண்டவரே உங்க தயவு எனக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு உங்க தயவு வேணும், என் பேர பிள்ளைங்களுக்கு உங்க தயவு வேணும். அந்த தயவு யாருக்கிட்ட இருக்குதோ, அந்த தயவு யாரு மேல இருக்குதோ, அவங்க பெருக்கத்தை யாராலும் தடை பண்ணவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். பக்கத்துல யாராவது கையை பிடிச்சுக்குங்க. உங்க மேல தயவு இருக்குமானா, தயவு வருமானா, நீங்க ஜெயிக்கிறவங்க உங்களை விட சிறந்தவங்களா தான் இருப்பாங்க. புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஜெயிக்கிறவங்க உங்களை விட சிறந்தவங்களா தான். உங்களை விட கீழே இருக்கிறவங்கள நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. உங்களை விட நல்ல ஹைட்டா இருப்பாங்க, உங்களை விட நல்ல பணபலத்துல இருப்பாங்க, உங்களை விட உங்களால தாங்க முடியாத பிரச்சனை முன்னாடி நிற்கும், அதை ஜெயிப்பீங்க. அதை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவ தயவுன்னு ஒண்ணு தேவை. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உங்க மேல தயவு, தேவ தயவு இருக்குமானால் நீங்க ஜெயிக்கிறவங்க உங்களை விட பலசாலியா தான் இருப்பாங்க. நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை உங்களால தாங்க முடியாத பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க போற பாதை உங்களால நடக்க முடியாத பாதையா தான் இருக்கும். நீங்க சந்திக்கிற சூழ்நிலை எல்லாமே நீங்க முன்னாடி சந்திக்காததை விட, எதிர்பார்க்காததை விட அதிகமா தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை விட உயரமா இருக்கிறது தான் நீங்க ஜெயிப்பீங்க. ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. அதனால இப்படி சொல்ல விரும்புறேன், உங்க எதிரி, உங்க விரோதி எவ்வளவு பலசாலியாய், திறமசாலியாய், அறிவாளியாய் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை ஜெயிக்க வைக்க போறது, உங்களை உயர்த்த போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போறது உங்க அறிவு இல்ல, உங்க திறமை இல்ல, உங்க பலன் இல்ல, தேவனுடைய தயவு மாத்திரமே. இப்ப எத்தனை பேரு தைரியமா சொல்ல முடியும், என்னை விட பெருசா இருக்கிற பிரச்சனைகளை நான் தாண்டுவேன்னு சொல்லி? ஆமேன்னு சொன்னவங்க எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். உங்க பலத்தால நீங்க எதுவுமே செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல வரும்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வேதம் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆகுவாய். ஆமென் சொல்லுங்களேன். 1000 பேர் உங்களை சுற்றி நின்னாலும் அவர் தயவு உங்க மேல இருக்குமானா, 1000 பேர் மத்தியில உங்களை மாத்திரம் அவர் கரம் உங்களை தூக்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தும். ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. தேவ தயவு உங்க மேல இருக்குமானால் எத்தனை பேர் உங்களை தடை பண்ணி நின்னாலும் அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு போவார். ஒரு தகப்பன் ஈசாய் நல்ல அவுட்ஃபிட்டை பார்த்து கொண்டு வந்து நிறுத்துறான். இவனை பாருங்க, இவனை பாருங்க, இவனை பாருங்க, நல்ல பலசாலியா இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இவனல்ல, 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 யாரையும் நான் தேர்ந்தெடுக்கல. இன்னும் சாமுவேல் கேட்கிறார், யாராவது ஒருத்தர் இருக்கிறான் உங்க வீட்டுல? ஆமா, லாஸ்டா ஒருத்தர் இருக்கிறான், அவன் யூஸ்லெஸ், அவன் தகுதி இல்லாதவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் எதுக்கு? அவனை வர சொல்லுங்க. சரி வர சொல்றேன் ஐயா, சாப்பிட்டுருங்க. அதுக்குள்ள இல்ல இல்ல, அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க கை நினைக்கவே மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், அவன் வரணும். இவன் ஆக்சுவலி சாமுவேலே அதான் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா சவுல் எப்படி தன்னுடைய சேனைக்கு ஆள் எடுப்பானா, நல்ல அவுட்ஃபிட்டை பார்ப்பான். இந்த ஈசாயினுடைய 3 இந்த பிள்ளைகளை தான் எங்க கூட எல்லா யுத்தத்துக்கு கூட்டிட்டு போவானா. அப்படிதான் நல்ல அவுட்ஃபிட்டை பார்த்து தான் ஆள் எடுப்பான். ஆனா வேதம் சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உங்க மேல இருக்கிற தயவு அவர் மேய்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வரான் தாவீது. வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். சவுல் சாமுவேலுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இவனா, இவனை போயா ராஜாவா? அதுதான் சொல்றேங்க, உங்களை உயர்த்துறது உங்க திறமையோ உங்க பணமோ உங்க பலனோ இல்ல. தகுதியே இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்தி அரியணையில உட்கார வைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, தேவ தயவு மாத்திரம் தான் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைகளுக்கு தேவை படிப்பு அறிவை விட தேவ தயவு. இவன் இந்த தாவீது எந்த தகுதியுமே இல்ல, ஒரே ஒரு தகுதி, ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு கொண்டே இருப்பான். அவன் மேல தேவ தயவை கர்த்தர் வைத்தாரு. அந்த தேவ தயவு அவனை அரியணையில உட்கார வச்சது. உலகம் எதிர்பார்த்தது, இவங்க அரியணையில உட்கார்றதுக்கு தகுதி, இவங்க தகுதின்னு பார்த்தது. ஆனா தேவன் பார்த்தார், நீ பார்க்கிற தகுதியில நான் பார்க்கிற தேவன் அல்ல,
நான் முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்ப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்க மேல தயவு இருக்குமானால் யாரும் உயர்த்தாத ஒரு சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய தயவு உங்களை உயர்த்தும். அப்படிதான் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் என்ன கிடைச்சதுங்களா? தயவு கிடைச்சது. நான் சொல்றேன், இந்த மாதம் தேவ தயவுனால் உங்களை மூடுவார். எல்லாத்தையும் நீங்க தாண்டுவீங்க, எல்லா வெறுமையும் மாறும். ஆமென் சொன்னவங்களெல்லாம் நல்லா ஆசீர்வதிங்க. இந்த வாரம் நல்லா பிளஸ் பண்ணுங்க அப்பா. அவங்க கைக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என் தேவன் அபரிவிதமாய் அமைக்கு குளிக்கு மடியில சரிந்து விழும்படி என் தேவன் ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவர். உங்களை பெருக பண்ணுவாரு. அவர் தயவு ஒன்று போதும். ஆமென். அவர் தயவுனால் எல்லாத்தையும் நீங்க தாண்டுவீங்க. இந்த செய்தியின் தலைப்பு, தேவனுடைய தயவு. உங்க மேல, உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தயவு எனக்கு வேண்டும். என் குடும்பத்துக்கு உங்க தயவு வேண்டும். என் பிள்ளைங்களுக்கு உங்க தயவு வேண்டும்ப்பா. உங்க தயவு எனக்கு தந்தருளுவீராக. ஆமென். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி சபையின் பொதுவான காணிக்கை நாம் செலுத்துவோம்.